தென்காசி குற்றாலம் மலைப்பகுதியில் தொடரும் சாரல் மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் 5 அருவியில் மட்டுமே குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவராஜன். தேவராஜன், தற்போது அருவிக்கான அந்த நீர்வரத்து அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு என்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த மாதம் 17ஆம் தேதி திடீரென வெள்ளம் ஏற்பட்டு ஒரு சிறுவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு குற்றால அருவி கரைகள் அனைத்தும், அருவிக்கு தண்ணீர் வரும் பகுதியில் அனைத்தும் தீவிர கண்காணிப்பில் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக அருவிக்கரை வறண்டு காணப்பட்ட நிலையில் இன்று காலை சுமார் 9 மணி முதல் மலைப்பகுதிகளில் நல்ல தொடர்ந்து சாரல் மழை பெய்தது. இதையடுத்து அனைத்து அருவிகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகரித்திருக்கிறது. அதாவது தண்ணீரே இல்லாத நிலையிலிருந்து இப்போது சற்று போதுமான அளவு, மிதமான அளவு சீரான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் 5 அருவியில் மட்டும் வழக்கத்தை விட சற்று அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அங்கு பாதுகாப்பு கருதி போலீசார் குளிக்க தடை விதித்திருக்கிறார்கள். மற்ற அருவிகளான மெயின் அருவி, புலி அருவி, பழைய குற்றால அருவிகளில் எந்த தடையும் இல்லை. தற்போது விடுமுறை காலம் நிறைவடையும் நிலையில் இருப்பதால் குற்றாலத்திற்கு சுற்றுலா பயணிகள் குறைவான அளவே வந்து கொண்டிருக்கிறார்கள். 5 அருவியில் மட்டும்தான் குளிப்பதற்கு கட்டுப்பாடை தவிர மற்ற எந்த அருவிகளிலும் கட்டுப்பாடு எதுவும் இல்லை. தகவல்களுக்கு நன்றி தேவராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.